முத்து வந்து ஹாலில் வந்து ஃபோனை வச்சுட்டு வந்து குளிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து அங்கே பார்த்துடுறாங்க ரோகிணி. பார்த்துட்டு ஃபோனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா முத்து திரும்பி வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு ரோகிணி வந்து அப்படியே பாவலா காட்டி திரும்புகிறாங்க. இவங்க எதுக்கு எங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனான்னு சொல்லிட்டு வராரு. அப்புறம் ஃபோன் இங்கே வச்சுட்டோமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. சரி மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. ரோகிணியோட நடவடிக்கைலாம் பார்த்தா முத்துக்கு சந்தேகமாக வருது. என்ன இவங்க ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்காங்களே, ஏதோ சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முத்து வந்து சவாரிக்காக போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு வந்து சத்யா வந்து மீட் பண்ணுறாரு. சத்யா வந்து பைக் வந்து ரிப்பேர் ஆகிடணும் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு எங்கே போகணும் அப்படின்னோன்னா, ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து காலேஜுக்கு தான் போகிறேன் அப்படின்றாரு. வா நான் ட்ராப் பண்ணுறேன்றாரு. இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னோடனே, என்ன ஒரு நாள் ட்ராப் பண்ணால் ஒன்றும் ஆகிடாது, வண்டியை இங்கே விட்டுட்டு வா பார்த்துக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சுல அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சத்யாவும் வராரு. அப்போ முத்து எடுத்துன்னு போயிட்டு அவரை காலேஜில் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ வந்து சத்யா வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உங்கள் வீட்டில் ரோகிணி இருக்காங்கல்ல அப்படின்னு. ரோகிணியா? ஆமாம் அந்த பார்லரம்மா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவங்க வந்து இங்கே சிட்டிக்கு கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க. என்னது கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அப்பப்போ வந்து வருவாங்க, காசு வாங்கிட்டு போவாங்க, அவங்கள பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அந்த பார்லம்மா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குதா, சிட்டிக்கும் அந்த பார்லம்மாக்கும் இந்த மாதிரி ஒரு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஓ கடன் வாங்குறாங்களா, விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் உங்கள் இஷ்டம், ஏன்னா வந்து சிட்டி வந்து இப்போ பழி வாங்கணுன்ற இதில் சுற்றிட்டுருக்காரு, அதனால் கண்டிப்பாக அவன் வந்து ஏதாவது ஒன்று வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே நீ போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே வந்து அங்கே வராங்க ரோகிணி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாரு. உடனே விஜயா வந்து எதுடா அவகிட்ட என்னடா பேச்சு உனக்கு அப்படின்றாங்க. இல்லை இந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பார்லாமா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு. என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி சிட்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். சிட்டியா, அது யார் அப்படின்னு கேட்குறேன். ஓ சிட்டி யாருன்னு உனக்கு தெரியாது? ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்குடா அது கண்டவங்களெல்லாம் பற்றி கேட்குறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு மனோஜ் வராரு. இல்லை தெரியுமா தானப்பா கேட்டேன், இதெல்லாம் தப்பு, தெரியும் தெரியாதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா, தெரியாதுன்னு சொல்லிட்டால வீடு, அதோட இது எப்படிப்பா விட முடியும், தெரிஞ்சவங்கள தெரியாதவங்க சொல்லுவாங்க, நான் விட முடியுமா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ரோகிணி. இவனுக்கு என்ன விஷயம் தெரியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னா, ஓ தெரியாதவங்க கிட்ட தான் நீங்கள் பணம் வாங்குவீங்களா, நான் பணம் வாங்கினேன், நான் யார் சொன்னது, சிட்டிக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினதை சத்யா சொல்லிட்டான் அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது பண்ணுண்டா, அதுக்கு தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரோகிணி. நான் பணம் வாங்கினேன், ஆமாம் இப்போ என்னன்றீங்க அதுக்கு அப்படின்னோன்னா, ஏன் ரோகிணி அங்கே போய் பணம் வாங்கினேன், உங்கள் அப்பா தான் பெரிய ஆளில் கோட்டீஸ்வரில், எதுக்காகம்மா அங்கெல்லாம் போய் பணம் வாங்கணும் நீ அவங்ககிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வராங்க. அது ரொட்டேஷனுக்காக வாங்கினது, அதுவும் எனக்காக வாங்கலை, என் ஃப்ரெண்டுக்காக வாங்கினேன், அது ரொட்டேஷனுக்காக நாங்கள் வாங்கி அதுக்கப்புறமா திருப்பி கொடுத்துருவோம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் சகவாஸ் வச்சுக்கூடாது ரோகிணி, அதெல்லாம் நல்லதில்லை மனோஜ் சொல்கிறாரு. சரி மனோஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ என்னை மாட்டி விட பார்க்குறியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னையும் அந்த உன்னோட மச்சானையும் அந்த சத்யாவையும் பாரு என்ன கதி ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவா சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க ரோகிணி. பார்த்து முறைக்கிறாங்க. இது முடியுது.